ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போதைக்கு சமீப காலமாக வாட்ஸ்அப்ல அண்ட் பலவிதமான சோஷியல் மீடியாஸ்ல ஒரு நியூஸ் ரொம்பவே எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. அதாவது திருப்பூர் பக்கத்துல ஒரு மஹிந்திரா XUV700 ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. ஸோ இந்த XUV700 ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பலவிதமான கேள்விகள் எழும்பி இருக்கு. இந்த XUV700 மற்றும் மஹிந்திராவுடைய ஓவரால் குவாலிட்டி அண்ட் ஓவரால் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்தவரை. ஸோ இந்த ஆக்சிடென்ட்டை நான் இன்னைக்கு விளக்க போறேன் இந்த வீடியோவில். ஸோ தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சேஃப்டி அவேர்னஸ் மற்றும் மேலும் பல டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ் தரதுக்கு இந்த சேனல் தொடர்ந்து நீங்க பாருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ்குள்ள போவோமா? மஹிந்திரா XUV700 பத்தி பேச போனா இப்போதைக்கு ஒன் அமங் த சேஃபஸ்ட் SUVs அப்படின்னு சொல்லலாம். மேட் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாம 5 ஸ்டார் குளோபல் NCAP சேஃப்டி ரேட்டிங் மற்றும் குளோபல் NCAP உடைய ஆக்சுவல் சேஃபர் கார்ஸ் உடைய லிஸ்ட்லயும் இருக்கு மஹிந்திரா XUV700. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கார் எப்படி இந்த அளவுக்கு நொறுங்கி இருக்கு, இங்க போட்டோஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்பவே நொறுங்கி ஒரு அப்பளம். அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே எந்த வண்டின்னு தெரியல. அலாய் வீல்ஸ் மற்றும் டெயில் கேட், டிக்கி அண்ட் டெயில் லைட்ஸ் உடைய டிசைன் பார்த்து நானே கண்டுபிடிச்சேன். சோ எப்படி இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ ஆக்சுவலா இந்த வண்டி மேல எந்த ஃபால்ட்டும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குளோபல் NCAP சொன்ன மாதிரி ஒன் அமங் த சேஃபஸ்ட் இந்தியன் SUVs. இந்த AX5 வேரியன்ட் வந்து டாப் எண்ட் வேரியன்ட் இல்ல. ஆனாலுமே பாத்தீங்கன்னா 4 ஏர்பேக்ஸ் தருது. கூடவே ஃப்ரண்ட் டியூல் ஏர்பேக்ஸும் இருக்கு. அதோட சேர்த்து ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், பிரேக் அசிஸ்ட், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் போன்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸும் தருது. சோ இப்படிப்பட்ட ஒரு வண்டி எப்படி இந்த கண்டிஷன்ல இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா என்ன ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த XUV700 ஹை ஸ்பீட்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி மீடியனை தாண்டி 4 லேன் ரோட்ல மீடியன் கிராஸ் பண்ணி எதிரில் வந்த பஸ்ல கிராஷ் ஆகி இருந்திருக்கு. ஸோ கிராஷ் ஆனதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த பஸ்ஸோடைய போட்டோஸும் நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பஸ் இருக்குன்னு பாருங்களேன். அதாவது பஸ்ஸோடைய ஃப்ரண்ட் ஆக்சல் கட் ஆகி இருக்கு. ஃப்ரண்ட் ஆக்சலை காணோம். பஸ்ஸோடைய அண்டர் சேஸ் முதற்கொண்டு அவ்வளோ டேமேஜ் ஆகி நொறுங்கி பஸ்ஸே கீழே கிராஷ் ஆகி கண்ணாடி எல்லாம் உடஞ்சி ஒரு மூலையில கிடக்கு பஸ். ஸோ இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் எந்த வண்டியாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் ஹை ஸ்பீட்ல இருந்துச்சுன்னா எந்த வண்டினாலையும், எனி காரை எடுத்தீங்கனாலும் சரி, இன்னோவா இருந்தாலும் சரி, XUV இருந்தாலும் சரி, ஏன் சின்ன ஒரு ஸ்மால் கார் எடுத்தீங்கனாலும் சரி, எல்லா வண்டியுமே ஹை ஸ்பீட்ல போகும்போது ரொம்பவே வாலடைலான மெட்டீரியல்ஸ் ஆகும். ஸோ ரொம்பவே ஒரு ஹை மொமெண்டம்ல போகும்போது அந்த வண்டியோட வெயிட்டுக்கு பல மடங்கு ஃபோர்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ இந்த ஃபோர்ஸோட எந்த வண்டியில இடிச்சுனாலுமே அந்த வண்டிக்கும் சேரம் தான், இந்த வண்டிக்கும் சேரம் தான். ஸோ ரெண்டு வண்டிக்குமே நீங்க பார்க்கலாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. மேலும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில 6 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க, திருப்பூரை சேர்ந்தவங்க. இதுல வந்து 4 பேர் ஸ்பாட்லயே இறந்திருக்காங்க. ரோட்லயே அவங்களுடைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த வீடியோஸ், போட்டோஸ்ல நான் உங்களுக்கு காட்டல. அது நீங்க வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஏன்னா அது ரொம்பவே மனசை குறுக வைக்கிற மாதிரி ஒரு போட்டோஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நான் இங்கே பகிர்ந்துக்கல. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் பொழைச்சிருக்காங்க. மீதி 4 பேர் வந்து ரோட்ல ரொம்ப மோசமா இறந்து கிடந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப அவ்வளவு வருத்தமா இருந்தது. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் போடல. பொதுவாகவே நம்ம வண்டியில இப்போ வரக்கூடிய எல்லா கார்ஸ்லயுமே ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு சீட் பெல்ட்ஸ் அலாரம் ஸ்டாண்டர்டா வருது, சீட் பெல்ட் வார்னிங். ஸோ நீங்க போடலைனாலுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு அப்புறம் கத்திக்கிட்டே இருக்கும் சீட் பெல்ட் வார்னிங். ஆனா என்னன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி சீட் பெல்ட் வார்னிங்கை பைபாஸ் பண்ணி போகிற அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் மக்கள் தேடுறாங்க. மக்கள் வேணும்னு அதை தேடுறாங்க. சீட் பெல்ட் போடுறதுக்கு பதிலாக அவங்க சீட் பெல்ட்டை எப்படியா ஏமாத்தலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப தவறு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சீட் பெல்ட் லாக்ஸ் அப்படின்னு தனியாவே கிடைக்குது. அதாவது இந்த சீட் பெல்ட்ஸ்ல வரக்கூடிய இந்த பக்கிள் இது வந்து தனியாவே கிடைக்குது. பிராண்டட் எல்லாம் போட்டு விற்கிறாங்க. இதை என்னமோ ஆக்சசரிஸ் மாதிரி இதை விற்கிறாங்க. இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா சீட் பெல்ட்ஸுங்கிறது பேசிக்கா சொல்ல போனா உங்களுடைய பாதுகாப்புக்கு தாங்க. நீங்க சீட் பெல்ட்ஸே நீங்க ஏமாத்துறீங்கன்னா அப்புறம் அது சீட் பெல்ட்ஸை ஏமாத்துற மாதிரி இல்ல, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி தான். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோம். ஸோ என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல கடந்திருக்கிற பீப்புள் பேக் சீட்ல உட்காந்துருக்காங்க போல. ஸோ பேக் சீட்ல பொதுவாகவே நம்ம ஜனங்கள் சீட் பெல்ட்ஸ் போட மாட்டாங்க. ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ் சீட் பெல்ட்ஸ் போடுறதே பெரிய விஷயம் இப்போ. அதனால பாத்தீங்கன்னா
வண்டி ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ்ல கண்ணாடி வழியா வெளியே தெரிச்சு ரோட்ல வந்து விழுந்திருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. ஸோ இதனால என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சீட்ல உட்கார்ந்து இருந்தாலுமே அவசியம் ப்ளீஸ் சீட் பெல்ட் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் சேஃப்டி. நம்ம உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு ஹை குவாலிட்டி ஹெவியான காரா இருந்தாலுமே, எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்கா இருந்தாலுமே, அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டல் பாக்ஸ் தாங்க. இது வெறும்னா ஒரு மெட்டல் பாக்ஸ் தான் வித் விண்டோஸ். இந்த கிளாஸ் எப்படி வேணாலும் ஈஸியா உடையும். ஸோ அப்படி உடஞ்சிச்சுன்னு வைங்களேன், நீங்க சீட் பெல்ட் போடல, இந்த சென்ஸ் வண்டி ரோல் ஆகும் போதோ இல்லது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இருக்கும் போதோ ஃபோர்ஸ் மூலமாக நீங்க ஈஸியா ஜன்னல் வழியா வெளியே தூக்கி எறியப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தயவு செய்து சீட் பெல்ட்ஸ் போடுங்க. இப்போ இந்த வண்டி எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ESP, ஹில் ஹோல்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது எல்லாமே இருக்கு. ESPங்கிறது பேசிக்கலா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, வண்டி ஸ்கிட் ஆகிற தருணத்துல இன்கேஸ் ஏதாவது ஸ்கிட் ஆகிற மாதிரி தெரியுது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுது, தண்ணியிலையோ எண்ணெயிலையோ அந்த மாதிரி ஏதோ ஸ்லிப் ஆகி போகுது, வீல் ஸ்லிப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே அந்த வீல் தவிர மீதி எந்த வீல்ஸ்க்கு கிரிப் இருக்கோ அந்த வீல்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வண்டியோட என்ஜின் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். மீதி வீல்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரேக்கிங் அப்ளை பண்ணி கொடுக்கும். அதாவது வண்டி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாம இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து சென்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. நீங்க பிரேக் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அதாவது ESP. பல மேனுஃபேக்சரர்ஸ் இதுக்கு வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப சிம்பிளா ESPன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து XUV700 உடைய AX5 வேரியண்ட்டுக்கு இருக்கு. இப்படி ஒரு ஃபீச்சர் இருந்தாலுமே எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி மீடியனை தாண்டி ஏறி வந்து ஆப்போசிட்டுக்கு வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். மெயினான காரணம் ஸ்பீட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எது இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் வரைக்கும் தான் சேஃப்டியாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தரும். ஸோ இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா இந்த XUV700 ரொம்பவே ஹை ஸ்பீட் அந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 150 km/h ஸ்பீடுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு செய்தி வந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பீட்ஸ்ல வந்து என்னதான் நீங்க ஒரு ஹை எண்ட் SUV எடுத்தாலுமே, ஹை எண்ட் செடானோ SUV எது நீங்க எடுத்தாலுமே அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்ட் தராது, கண்டிப்பாக தராதுங்க. ஏன்னா வண்டியோடைய வெயிட், வண்டியோடைய மொமெண்டம்னு ஒன்று இருக்கு. அந்த மொமெண்டம் தாண்டி தான் ESP வந்து கண்ட்ரோல் கொடுக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அந்த மொமெண்டம், அந்த வண்டியோடைய ஸ்பீடு, ஃபோர்ஸ் தாண்டிச்சுன்னு வைங்களேன், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS இது எல்லாமே ஒண்ணுமே பண்ணாதுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா கண்ட்ரோல் மிஸ் ஆகும். ஸோ ESP இருக்கிற வண்டிக்கு இந்த நிலைமைனா மீதி எல்லா கார்ஸ் கண்டிப்பா இதை விட இன்னும் கண்ட்ரோல்டா, இன்னும் சேஃபா டிரைவ் பண்ணணும். ஏன்னா ESP இருக்கிற வண்டியே இந்த நிலைமையில அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி வந்திருக்குன்னு போது கண்டிப்பா ESP இல்லாத வண்டிகள் இன்னும் சேஃபா தான் நீங்க ஓட்டணும். ஸோ எஸ், இப்போ திரும்பவும் இதனுடைய காரணத்துக்கு வருவோம். ஹை ஸ்பீடு தான் இதனுடைய காரணம். 150 km/h ஸ்பீட்ல நீங்க ஓட்டும் போது டெஃபினெட்லி கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் வந்தாலுமே, கொஞ்சம் அந்த வீலோட கிரிப் மிஸ் ஆச்சுனாலுமே ஈஸியா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த வண்டியா இருந்தாலும் சரி. இப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு ஒரு கார் அப்படின்னு எடுத்தீங்கனாலே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ரெண்டாவது பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்ன சுருக்கமா சொல்ல போனா, நீங்க வண்டி ஓட்டும் போது என்னைக்குமே ஆக்டிவா இருக்கு, என்னைக்குமே அலர்ட்டா இருக்கு, அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னைக்குமே உங்களுடைய லைஃபை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா, எஸ் நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க, ஆக்சிடென்ட் ஆகும்போது அல்லது ஆனதுக்கு பிறகு உங்களை எப்படி காப்பாத்துதுங்கிறது தான் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் பெல்ட். எஸ், சீட் பெல்ட் தான் என்னைக்குமே பிரைமரி ரெஸ்ட்ரெயின் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்னா அதுதான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வருது. இப்போ இருக்கிற ஒரு சில காம்பாக்ட் SUVஸ்க்குமே ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது எல்லாமே ஸ்டாண்டர்டா வர தோங்கிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் புதிய மாருதி சுசுகி பிரெட்ஸா, டாடா நெக்ஸான் மற்றும் நிசான் மேக்னைட்டோட டர்போ பெட்ரோல் வேரியன்ட்ஸ். ஸோ இந்த ESPங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நீங்க வண்டியை ஓட்டும் போது உங்களுக்கு ரொம்பவே தெரியும். தென் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தான் ஏர் பேக்ஸ் வருது. எஸ், ஏர் பேக்ஸ்ங்கிறது ஆக்சுவலா ரொம்பவே ஒரு பிரைமரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டா வர துவங்கிருச்சு. எல்லா கார்ஸுக்குமே 2 ஏர் பேக்ஸ் ஆகுது கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏர் பேக்ஸ்ங்கிறது உங்களுக்கு எப்போ உதவும்? எஸ், ஆக்சிடென்ட் ஆகும்போது அல்லது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு உதவும். வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோர்ஸ் டிடெக்ட் பண்ணி ஏர் பேக்ஸ் வெளியே வரும். உங்களுடைய ஃபேஸ் அல்லது உங்களுடைய பாடி டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, உங்களுக்கு எந்த இன்ஜுரிஸும் வராம இருக்கிறதுக்கு தான் ஏர் பேக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல ஒன்று. ஸோ இப்போ நம்ம வந்து டிரைவிங் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னைக்குமே நம்ம ப்ராப்பர் கண்டிஷன்ல வச்சுக்கணும், ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணணும். அப்போதான் உங்களுடைய லைஃபுக்கு அது சேஃப்டி.
ஸோ இந்த சம்பவம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதாவது இந்த மாதிரி சம்பவம் ஆகியிருக்கு, XUV700 உடைய குவாலிட்டியை நம்பலாமா, பில்ட் குவாலிட்டி பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதை வச்சு எப்படி நீங்க பில்ட் குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுவீங்க, அதுதான் என்னுடைய கேள்வி. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு, ஒரு பஸ் மேல மோதி பஸ்ஸும் டேமேஜ் பயங்கரமாக ஆகியிருக்கு, அதே சமயம் கார் மொத்தமா போயிருச்சு, கூட 4 உயிரும் இறந்திருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதை வச்சு எப்படி நீங்க பில்ட் குவாலிட்டி ஜட்ஜ் பண்ணலாம்? எந்த வண்டினாலுமே, ஒரு மெர்சிடிஸ் ஜி கிளாஸ் எடுத்தீங்கனாலுமே இப்படி ஒரு ஹை ஸ்பீட்ல போய் பஸ்ல மோதினீங்கன்னா வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பா ஒண்ணுமே மிஞ்சாது. அதாவது குளோபல் என்கேப்போடைய லேபரேட்டரிஸ்ல பாத்தீங்கன்னா 64 km/h ஸ்பீட்ல மட்டும் தான் கிராஷ் டெஸ்ட் பண்றாங்க, ஃபார்வர்ட் கிராஷ் டெஸ்ட். அண்ட் அது தவிர சைடு இம்பாக்ட் டெஸ்ட், ரோல் ஓவர் டெஸ்ட் இதெல்லாம் ஒரு சில யூரோ என்கேப் அதுல எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா லேபரேட்டரியில டெஸ்ட் பண்றதுங்கிறது வேற. லேபரேட்டரியில ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக்கான ஒரு வால் மேல, ஒரு ஸ்ட்ரக்சர் மேல தான் கொண்டு போய் மோதுவாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸ்ல ஆகக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், எதிரில் வரக்கூடிய வண்டியில எஸ்பெஷலி ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த வண்டியோடைய மொமெண்டம், இது இன்கேஸ் இப்போ இந்த XUV700 150 km/h ஸ்பீட்ல போகுது அப்படின் போது எதிரில் வந்த பஸ் எப்படியும் ஒரு 70ல ஓட்டியிருப்பாங்க ஹைவேஸ்லன்னு வரும்போது. ஸோ அந்த 70 + 150 அப்படின்னு இருக்கும்போது அந்த இம்பாக்டோடைய அந்த மொமெண்டம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பஸ் ஒரு 5-7 டன், 5லேருந்து 7 டன் இருக்கும் பேசஞ்சர்ஸ் இல்லாம ஒரு பஸ்ஸோடைய வெயிட். அதுக்கும் மேல பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கன்னா அது எவ்வளவு வேணாலும் வெயிட் இருக்கலாம். ஸோ அவ்வளோ ஹெவியான ஒரு பஸ் இவ்வளோ ஸ்பீட்ல இருக்கக்கூடிய ஒரு கார்ல போய் மோதிச்சுன்னு வைங்களேன், வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? எதுவுமே மிஞ்சல. இன்ஃபேக்ட் இந்த போட்டோஸ் வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், ப்ளீஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து நீங்க பில்ட் குவாலிட்டி மற்றும் சேஃப்டியை ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னைக்குமே நீங்க ஒரு சேஃபான கார் சூஸ் பண்றது உங்களுடைய விருப்பம் அண்ட் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸாகவும் இருக்கணும். ஏன்னா ஃபேமிலியோட தான் நீங்க டிராவல் பண்றீங்க. உங்க ஃபேமிலியோடைய சேஃப்டியை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு ஒரு சேஃபான கார் சூஸ் பண்ணுங்க. அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிற காரும் சூஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் சேஃபா டிரைவ் பண்ணுங்க. ஏன்னா சேஃபான டிரைவர் தவிர வேற எந்த சிறந்த சேஃப்டி ஃபீச்சரும் இல்லை உங்களுடைய காருக்கு. உங்களுடைய ஸ்பீட் லிமிட்டுக்கு, கண்ட்ரோலுக்கு மீறி நீங்க ஸ்பீடுக்கு போக வேண்டாம். உங்களுடைய லிமிட்டுக்கு நீங்க ஓட்டுங்க. ரேஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஹைவேஸ்ல. மற்றவங்க ஸ்பீடா போறாங்கனாலும் அவங்க போகட்டும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது, மேபி அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய கான்ஃபிடன்ஸை மீறி நீங்க ஸ்பீட் தயவு செய்து ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்க. ரோட்ஸ்ல கட் அடிச்சு ஓட்டாதீங்க. அதாவது சின்ன மிஸ்டேக் தாங்க, ரோட்ல ஹைவேஸ்ல ஹை ஸ்பீட்ல போகும்போது சின்ன மிஸ்டேக் தான். அந்த ஒரு சின்ன 1 செகண்ட் மிஸ்டேக் உங்களுடைய லைஃபே மாற்றக்கூடும். ஸோ ப்ளீஸ் அவசியம் சேஃபா ஓட்டுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்த இந்த சேஃப்டி அவேர்னஸ் அண்ட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கான ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அவசியம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் அவசியம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.